Hi friends, welcome to MK Vlog. ஸோ ஊட்டி வீடியோ சீரீஸில் டீ ஃபேக்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தொட்டப்பேட்டை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கீழேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நிறைய டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான மெயின் டீ ஃபேக்ட்ரி போகணும். ஸோ நாங்கள் டீ ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் ஏர்லியாக ரீச் ஆகிட்டோம். 9 o'clock தான் டீ ஃபேக்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் பக்கத்துலேயே டீ ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே டீ கார்டன் இருந்துச்சு. ஸோ இந்த டீ கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான லொக்கேஷன். ஸோ இங்கே 20 rupees என்ட்ரி டிக்கெட். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இந்த டீ கார்டனுக்கு கிளைம் பண்ணி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டீ தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீ லீவ்ஸ்லாம் பிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அங்கே ஒரு வெண்டர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே பார்த்து முடிச்சுட்டு டீ ஃபேக்ட்ரி வந்துவிட்டோம். ஸோ டீ ஃபேக்ட்ரியில் கார் பார்க் பண்ணிவிட்டு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். ஸோ டீ ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ நிறையா கேம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் டீ ஃபேக்ட்ரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டே பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கேம்ஸில் விளாட்ணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் டே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் இருந்துச்சு. ஜிப்லைனில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஜிப்லைன் ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 1-2 hours தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஓவராலாக டீ ஃபேக்ட்ரிக்கு. அதனால் ஜிப்லைன் எங்களால் போக முடியல. சப்போஸ் நீங்கள் டீ ஃபேக்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இங்கே ஜிப்லைன் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், பட் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து ஜிப்லைனில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஸ்கேட் ஒன்று வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு நிறைய பவுன்சிங் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஓவரால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் தனித்தனியாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காம்போ பேக்கேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஜிப்லைனில் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் இங்கேருந்து பார்த்தா கம்ப்ளீட் சிட்டி வியூ அப்படியே உங்களுக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து வியூவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பேக்கேஜஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சூப்பர் சேவர் காம்போ ஜிப்லைன், டபி ஜம்ப், ஸ்டண்ட் ஜம்ப், ஸ்கை பிரிட்ஜ், வால் கிளைம்பிங் இதெல்லாம் சேர்த்து 1500 rupees. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டபி காம்போ அது வந்து காம்போ பேக்கேஜ் எடுத்திங்கன்னா 300 rupees ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அட்வென்ச்சர் காம்போ வந்து 1000 rupees தான். 1400 நீங்கள் தனித்தனியாக போனீங்கன்னாக்கா. ஸோ ஜிப்லைன், ஸ்கை பிரிட்ஜ் அண்ட் வால் கிளைம்பிங் போனீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் 800 rupees. இந்த காம்போவை எடுத்தால் 800 rupees கிடைக்குது. அதே மாதிரி கிட்ஸ் ஃபன்னுக்கும் ஒரு காம்போ வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் டீ ஃபேக்ட்ரி போகிறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அட்வென்ச்சர் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு டீ ஃபேக்ட்ரி போங்க. ஸோ டீ ஃபேக்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தொட்டபெட்டா பீக்குக்கு போகிற வழியில் டீ ஃபேக்ட்ரி லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஊட்டியில் இருக்க எல்லா ஹவுஸஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது தான் ஒரிஜினல் டீ ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த டீ ஃபேக்ட்ரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து இன்னொரு டீ ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதுதான் வந்து ஓல்டு டீ ஃபேக்ட்ரி எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் அ லாங் டைம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்கொயரி பண்ணி போங்க. ஸோ நாங்கள் போகும்போதும் அந்த டீ ஃபேக்ட்ரி எங்களை கூப்பிட்டாங்க. நீங்கள் அதுக்கும் போகலாம், பட் அது நியூவாக ஆரம்பிச்சது. இட்ஸ் அப் டு யூ. ஸோ பட் இதுதான் வந்து ரொம்ப லாங் டைமாக எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய டீ ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் கீழே பார்க் பண்ணிட்டு பிரிட்ஜ் வழியாக கிளைம் பண்ணி தான் நீங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு போகணும். ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஓல்டு மிஷின்ஸ்லாம் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மிஷின்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றியும் ப்ராப்பராக ஒரு போர்டு இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஓல்டு மிஷின்ஸ். ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து டீ லீவ்ஸ்லேருந்து டீ பவுடர் க்ரியேட் பண்ணுற மிஷின்ஸ். ஸோ இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. ஸோ 5 years அண்ட் அபோவ் தான் டிக்கெட் எடுக்கணும். ஸோ டீ ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த குட் ஸ்பாட் டு விசிட் இன் ஊட்டி. ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க, டீ மியூசியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டீ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த டீ மியூசியமில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷர்ஸ் நம்ம ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க எப்படி இங்கே வந்து டீ கார்டன் செட்டப் பண்ணாங்க, அப்புறம் எப்படி அந்த டீ கார்டன்லேருந்து டீ லீவ்ஸ்லாம் செட் பண்ணாங்கன்ற ஒரு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இங்கே வச்சுருந்தாங்க இந்த மியூசியமில். ஸோ இதுதான் வந்து டீ மேனுஃபேக்சரிங் ஏரியா. ஸோ டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் பெல்ட்டில் வந்து ஃபுல்லாக போட்டுடுறாங்க. ஸோ அந்த பெல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கன்வேயர் மூலிமா அந்த டீ லீவ்ஸ்லாம் வந்து பிக் பண்ணிவிட்டு அந்த கன்வேயர் அப்படியே ரொட்டேட் ஆகி போய் மிஷினில் வந்து அந்த டீ லீவ்ஸை போடுது. ஸோ இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு வச்சுருந்தாங்க.
எப்படி டீ லீஃப்லேருந்து டீ பவுடர்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே போகும்போதே வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போயே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி டீ லீஃப்லேருந்து டீ பவுடர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வர கன்வேயர் பெல்ட் வந்து அங்கே பாருங்கள் கொட்டுது டீ லீவ்ஸை ஃபுல்லாக. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்ரி க்ரஷர் இருக்குது. அது வந்து ரொட்டேட் ஆகி டீ லீவ்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிடுது. க்ரஷ் பண்ண டீ லீவ்ஸ் வந்து அப்புறம் கீழே போகும். ஸோ நான் அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்டையர் டீ ஃபேக்ட்ரி. ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரியில் நீங்கள் டோக்கன் எடுத்தீங்கன்னா டோக்கனை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டீ ஃபேக்ட்ரி முடிஞ்சு கீழே போகும்போது உங்களுக்கு அந்த டோக்கன் காமிச்சிங்கன்னா ஃப்ரீ டீ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா டீ லீவ்ஸ் வந்து உள்ளே கொட்டுற ஏரியா. ஸோ டீ லீவ்ஸ் கொட்டினதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இது ஃபுல்லாக வந்து டீ லீவ்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி விடுது. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்ரி இருக்குது. அது வந்து ஃபுல்லாக டீ லீவ்ஸை ப்ராப்பராக க்ரஷ் பண்ணி கீழே கொடுக்குது. ஸோ இது வந்து மேலே ஏரியா. ஸோ இங்கேருந்து நம்ம கீழே ஸ்டெப்ஸில் கிளைம் டவுன் பண்ணி கீழே போகணும். ஸோ மேலே கொட்டின டீ லீவ்ஸ்லாம் இங்கே தான் க்ரஷ் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ க்ரஷ் ஆன டீ லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும் ஒரு கன்வேயர் பெல்ட் க்ரஷ் ஆகி லீவ்ஸ்லாம் பாருங்கள் கொட்டுது. நல்லா இது டீ லீவ்ஸ் நல்லா அரைச்சிருது. இந்த அரைச்ச டீ லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட் மேலே கொட்டுறாங்க. ஸோ இப்படி கொட்டுறக்கூடிய க்ரஷ்டு டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து இந்த நிறைய லேயர் ஆஃப் கன்வேயர் பெல்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இதுலேயும் வந்து அந்த க்ரஷ் பண்ண டீ லீவ்ஸ்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. போக பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது ஆக்சுவலாக கொஞ்சம் செக்ரிகேட் ஆகி ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இப்படியே போயிட்டு ஃபைனலாக வந்து ஒரு பெரிய மிஷின் இருக்குது. அந்த மிஷினுக்குள்ளே மூவ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மிஷினுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு டீ பவுடர்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் ஓவரால் டீ ஃபேக்ட்ரியில் எப்படி லீஃப்லேருந்து டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கிட்ஸோடு போனாலும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கனால கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான் ஊட்டியில். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஊட்டியில் வந்து பெஸ்ட்டு சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், டீ பவுடர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுனாலும் இந்த டீ ஃபேக்ட்ரி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ பவுடர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ டீ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க கூப்பனை கொடுத்துட்டு ஃப்ரீ டீ வாங்கிக்கலாம். ஸோ அவங்க குடிக்கிற டீ வந்து இங்கே வெளியே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீ வச்சுருக்காங்க. ஆரஞ்ச் டீ, சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, காடமம் டீ அண்ட் மசாலா டீ. ஸோ இந்த பேக்கெட்ஸ்லாம் நீங்கள் வெளியே சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணதான். ஸோ நம்மளும் டீஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நிறைய ஆயில்ஸ் அதுவும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே அந்த சாக்லேட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்கும். இதுவும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மோல்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்படி சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது வந்து இங்கே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டியில் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸு. ஸோ நீங்கள் டீ ஃபேக்ட்ரி மெயினாக எதுக்கு போகலாம் அப்படின்னா அந்த ப்ராசஸை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி டீ பவுடர்ஸ் வாங்குறதுக்கும் சாக்லேட் வாங்குறதுக்கும் இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.